கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் பார்த்தோம். அதுல என்னன்னா, யெரொபெயாம் மகன் அபியா வியாதியோடு இருப்பான். ஏன்னா யெரொபெயாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விக்கிரகங்களை பின்பற்றுறதுனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, யெரொபெயாம் மகனை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால வியாதிக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. வியாதியா இருக்கிறதுனால என்ன செய்யறான்னா, தன்னுடைய மகன் பிழைப்பானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதற்காக தன்னுடைய மனைவியை வேஷம் மாதிரி அகியா என்ற தீர்க்கதரிசிட்ட போய் கேட்க சொல்றான். அகியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாரு, யெரொபெயாம கர்த்தர் தேர்ந்தெடுத்தும் அவர் கர்த்தருக்கு பொல்லாத காரியங்களை விக்கிரகங்களை பின்பற்றினதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருன்னா, அவனுடைய பிள்ளை சாகவே சாகும். ஆனா அவர் மட்டும் கல்லறைக்கு உட்படுவான். மற்ற எல்லாம் பட்டணத்தில் சாகிறவன நாய்களும் வெளியில் சாகிறவன ஆகாயத்து பறவைகளும் தின்னும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அதன்படியாக என்ன சொல்றாரு, நீ பட்டணத்து வாசலவே கால் வைக்கவும் அவனுடைய மகன் அபியா என்ன செய்வான், வியாதியில இருந்த மகன் செத்து போயிடுவான். செத்து போன உடனே இப்போ அபியா தீர்க்கதரிசி சொன்னபடியே அவனை மட்டும் என்ன செய்வாங்க, ஜனங்கள் கல்லறையில கொண்டு என்ன செய்வாங்க, அவனை அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மற்ற இதெல்லாம் யெரொபெயாம் பற்றி மற்ற எல்லா சரித்திரமும் நாளாகமத்துல தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. யெரொபெயாம் ராஜாவாகி மொத்தம் 22 வருஷம் இஸ்ரவேல் என்ன செஞ்சான், 10 கோத்திரங்களை ஆண்டு கொண்டிருந்தான். அவனுக்கு பிறகு அவன் இறந்த பிறகு அவனுடைய குமாரன் நாதாப் என்ன செய்யறான்னா அவனுடைய ஸ்தானத்துல ராஜாவாகிறான். யெரொபெயாமுக்கு அப்புறம் நாதாப் இவங்க இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜான்னு சொல்லி இனி ஃபுல்லா அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால சவுல் இஸ்ரவேல் ஆண்டா, தாவீது யூதாவா ஆண்டா. அதுக்கப்புறம் தாவீது அவ்வளத்தையும் மொத்தமா ஆண்டுட்டு இருந்தான். தாவீதுக்கு அப்புறம் தாவீதோட மகன் ரெகொபெயாம் ஃபுல்லாவே என்ன செஞ்சான், 10 கோத்திரத்தையும் ஆண்டு கொண்டு இருந்தான். அதுக்கப்புறம் 12 கோத்திரத்தையுமே என்ன செஞ்சான், ஆண்டு கொண்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ரெகொபெயாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால கர்த்தர் சாலமோனுக்கு வரவு, சாலமோனும் கர்த்தருடைய பார்வைக்கு நினைச்சுதான் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சு விக்கிரகங்களை பின்பற்றனால சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் ரெகொபெயாம் என்ன செஞ்சாரு, கர்த்தர் கைவிட்டுட்டார். அதெல்லாம் ரெகொபெயாமுக்கு பிறகு சந்ததிகள் என்ன செய்து மாறுது. அதுலதான் கோத்திரம் என்ன செய்து, ரெகொபெயாமுக்கு ஒரே கோத்திரம் மாத்திரம் தான் கொடுக்கப்படுது. மற்ற கோத்திரங்கள்ல யெரொபெயான்னு சொல்லி அவன் இஸ்ரேல் தேசத்தை அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தான். ரெகொபெயாம் யூதாவை அரசாட்சி செஞ்சு கொண்டிருந்தான். இப்போ அந்த யெரொபெயாம் என்ன செஞ்சுட்டான், யெரொபெயாம் என்ன செஞ்சுட்டான், அவன் இறந்து போயிட்டான். அவனோட குமாரன் அபியாவும் என்ன செஞ்சுட்டான், வியாதியில இறந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இது இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல் யூதா 2 ராஜா வந்துகிட்டே இருப்பாங்க, மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க அந்த கோத்திரம் பிரிஞ்சதுனால. இப்போ சாலமன் குமாரன் யாரு, ரெகொபெயாம்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெகொபெயாம் என்ன செய்யறான் அப்படின்னா, ரெகொபெயாம் ராஜாவாகிறபோது 41 வயது. சாலமனின் மகன் ரெகொபெயாம் யூதாவில் ராஜாவாகும் போது 41 வயதா இருக்கிறான். அவன் எருசலேமில் 17 வருஷம் என்ன செய்யறான், ராஜாபாரம் பண்றான். அவனுடைய தாயின் பேர் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். இவன் யூதா ஜனங்களின் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தான், பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். சாலமோனின் மகன் ரெகொபெயாம் யூதாவில் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தான், பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தாவீது மட்டும் தான் ஒழுங்கா அரசாட்சி செஞ்சது. சாலமோனுக்கு அப்புறம், தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் 1000 மனைவிகளை கட்டி விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எருசலேம் ஆலயத்தையும் அவதான் கட்டினா, விக்கிரகங்களும் அவதான் கட்ட வந்துட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால ரெகொபெயாமுக்கு ஒரு கோத்திரம் கிடைக்கப்பட்டுச்சு. அவன் அதுல 17 வருஷம் யூதால அரசாட்சி செஞ்சிருக்கிறான். இப்ப யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால தங்களுடைய பாவங்களினால் அவங்க என்ன செய்றாங்க, பிதாக்களை என்ன செஞ்சுட்டாங்க, பிதாக்களை செய்த எல்லாவற்றையும் பார்க்கலும் கர்த்தருக்கு என்ன செய்றாங்க, எரிச்சல் மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகள், சீலைகள், தோப்பு விக்கிரங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, யூதா ஜனங்களாகிய ரெகொபெயாம் என்ன செஞ்சுட்டான், பின்பற்ற உருவாக்கி ஜனங்களை வழிபட வச்சுட்டான். இப்படி பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அது மாத்திரமில்ல, லட்சியான புணர்ச்சிக்காரர்களும் அங்க இருந்தாங்களாம். இப்படி கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கும் முன்பாக துரத்தி விட்ட ஜாதியுடைய இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தி விட்ட நிறைய ஜாதிகள் பார்த்தாலும் 10 ஜாதிகள்
எமோரியர், எபுசியர், கிர்காசியர், பெருசியர், அம்மோனியர் அப்படி சொல்லி நம்ம நிறைய ஜாதிகள் பார்த்தோம்னா இந்த ஜாதிகளை கர்த்தர் என்ன செஞ்சாரு, இஸ்ரேல் ஜனங்களை விட்டு துரத்தி விட்டுருந்தாரு. இந்த ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியெல்லாம் ரெகொபெயாம் என்ன செஞ்சுட்டான், செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்படி செய்ய ஆரம்பிச்சதுனால அவன் ராஜா வரம் பண்ண 5ஆம் வருஷத்துல வந்து எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கு எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கு கிடைச்சனா இப்ப எருசலேமுக்கு வரான். எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ரெகொபெயாமுடைய காலத்தில் ஷீஷாக்கு என்ற எகிப்தின் ராஜா எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, அங்க வந்து இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டு போயிடுவான். எகிப்தின் ராஜா ஷீஷாக்கு அவ்வளத்தையும் அள்ளிட்டு போயிடுவான் ராஜபாரத்துக்கு வந்து 5ஆம் வருஷத்துல. அள்ளிட்டு போன உடனே இப்போ என்ன செய்யறான், அவங்க தப்பா செய்த சாலமோன் செய்த பொன் பரிசைகள் எல்லாத்தையுமே என்ன செய்யறான், எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போன உடனே இப்போ ராஜா அதுக்கு பதிலாக என்ன செய்யறான், ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை என்ன செய்யறான், செஞ்சு வைக்கான். என்ன தங்கத்தை ஃபுல்லா அவன் என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனனால தங்க வெளியெல்லாம் எடுத்துட்டு போனால வெண்கல பரிசத்தை என்ன செய்யறான், இப்போ செஞ்சு வைக்கிறான். செஞ்சு வச்சு ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருக்கு கையில என்ன செய்தான், ஒப்பு கொடுத்துட்டான். ஏன்னா இங்க இருந்தா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் அந்த வெங்காயத்தையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை சேவகர்கள் கையில நினைச்சுறாங்க, கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த சேவகர்கள் வாசப்படி காக்கிற சேவகர் கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது, யாரு ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வெண்கல பரிசுகளை நினைச்சுறாங்க, பிடித்து கொண்டு வருவாங்களாம். அப்புறம் ராஜா அந்த ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த சேவகரை என்ன செய்றான், அந்த வெண்கலத்தெல்லாம் என்ன செய்றான், எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறையில கொண்டு வச்சிருவான். ஏன்னா அங்க இருந்தா திரும்பவும் இதையும் காணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சேவகர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய அறையில கொண்டு அதை என்ன செஞ்சுருவாங்க, எடுத்து வச்சிருவாங்க. ஆலயத்துக்குள்ள சாலமோன் ரெகொபெயாம் பிரவேசிக்கும் போதெல்லாம் அதை தூக்கிட்டு வருவாங்க. அவன் ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே என்ன செஞ்சிருவாங்க, அதெல்லாம் கொண்டு போய் தாங்கள் கொடுக்கப்பட்ட இடத்துல கொண்டு எடுத்துருவாங்க, பத்திரமா வச்சு சேவகர்கள் பாதுகாப்பாங்க. இப்போ ரெகொபெயாம் பற்றி மற்றதெல்லாம் 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ரெகொபெயாமும் ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன், யெரொபெயாம் சாலமோனுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டு வந்த ஊழியக்காரன். அவனுடைய மகன் தான் யெரொபெயாம். யெரொபெயாம் தான் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டு வந்தான். அந்த யெரொபெயாமுடைய காலத்திலும் ராஜாவுடைய மகன் ரெகொபெயாமுடைய காலத்திலும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சான். இப்ப ரெகொபெயாம் நினைச்சான், மரித்து போயிட்டான். அவன் மரித்து போன உடனே அவன் நினைச்சாங்க தாவீது நகரத்துல அடக்கம் பண்றாங்க. தாவீது மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம். அதனால இப்ப ரெகொபெயாம் மரிச்சு போன உடனே அதை தாவீது வச்சிருக்கீங்களா அங்க கொண்டு நினைச்சாங்க, அந்த நகரத்துல கொண்டு அவனை கொண்டு நினைச்சாங்க, அடக்கம் பண்றாங்க. அவனுடைய தாயின் பேரு நாமாலாம். அவனுடைய தாயின் பேரு அம்மோன் சாதியான். அவனுடைய தாய் வந்து நாமால் என்று பேருன்னு சொல்லி படுக்காங்க. அவன் குமாரனாகிய அபியாம் மன்னிச்சரா அவன் ஸ்தானத்துல ராஜா வரான். யாரு, ரெகொபெயாமுக்கு அப்புறம் அபியா வரான். தாவீது, சாலமோன், ரெகொபெயாம், அடுத்துல அபியா அனுச்சரான் அரசாட்சிக்கு வந்திருக்கிறான். இப்ப வந்து 15ஆவது அதிகாரம். இந்த நேபாத்தின் குமாரன் தான் யெரொபெயாம். நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம். அந்த ராஜா வந்து அரசாட்சியில இருக்கிற காலத்துல யெரொபெயாம் வந்து இஸ்ரேல் ராஜா வந்து என்ன செய்றாங்க, 18 வருஷம் என்ன செய்றான். அந்த யெரொபெயாம் அரசாட்சிக்கு வந்து 18ஆவது வருஷத்துல அபியா வந்து என்ன செய்றான், யூதா மேல் ராஜா வரான். அபியா யாரு, ரெகொபெயாமுடைய மகன். அபியா என்ன செய்றான், இப்ப யூதா தேசத்துல ராஜாவாகிறான். 3 வருஷம் என்ன செய்றான், எருசலேமில் ராஜபரம் பண்றான். அப்புறம் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாளாம். அப்சலோமுடைய குமாரனாகிய அவருடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களினாலும் அவன் நடந்தார். தகப்பன் என்னெல்லாம் எப்படிலாம் முன்னால எல்லா பாவங்களையும் செஞ்சானோ அந்தந்த வழியிலெல்லாம் என்ன செய்யறான்னா, அந்த அபியா என்ன செஞ்சான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய இருதயமே தாவீதுடைய இருதயத்தை போல என்ன செய்யல இல்லை. அவனும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறான், உத்தமா இருக்க முடியல. அதனால தாவீதின் மித்தம் அவனுடைய தேவநாய கர்த்தர் அவனுக்கு பின்பாடு அவன் குமாரன் என்ன செஞ்சிருக்காரு என்ப தாவீதின் மித்தம் கர்த்தர் அடிச்சிடாரு பிற்பாடு குமாரன் எழுப்பு பண்ணுறதுனால் எருசலேம் நிலைநிறுத்துவதற்கும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கு என்ன செய்யறான், நான் கட்டளையிட்டு வந்திருக்கிறாப்புல. தாவீதின் விளக்கை கட்டளையிட்டு வந்திருக்கிறாங்க. இதே சமயத்துல தாவீது ராஜாவுடைய நாட்கள்ல வந்து அந்த உரியாவிய உன்னிட்டு உரியாவுடைய மனைவி மாத்திரம் என்ன செய்யறான், எடுத்துக்கொண்டான். இந்த ஒரு தப்பு தவிர வேற எதையும் செய்யல.
ஆனா வந்து ஜனங்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா என்னென்ன தப்புகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன செய்றாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சனால கர்த்தருக்கு அவங்களை என்ன செய்யல பிடிக்கல. ஏன்னா, கர்த்தருக்கு என்ன செய்யல பிடிக்கல. எரோபியாமுக்கும் ரெகபியாம் இருந்த நாட்கள்ல எல்லாம் யுத்தம் என்னச்சது நடந்து கொண்டே இருக்குது. இப்போ அபியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த அவன் என்னச்சது 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அபியா என்ன செய்யறான், அவன் யுத்தங்களோடு நினைச்சான் யுத்தம் பண்ண போறான். யுத்தங்களோடு என்ன செய்யறான் யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ணி அவனை தாவீதின் குமாரன் ஆகிய அபியா, அதான் அபியா, தாவீது, சாலமோன், ரெகபியாம், அபியா அவனோட. இப்ப அபியா வந்து என்ன செய்யறான் மரிச்சு போயிடும். மரிச்சு போனோடனே இவனை என்ன செய்யறாங்க தாவீது நகரத்துல அவனை என்ன செய்யறாங்க அடக்கம் பண்றாங்க. அந்த அபியாவுக்கு பிறகு அபியாவுடைய மகன் பேர் யாருன்னா ஆஷா. ஏன்னா முன்னால சாலமோன்லாம் கர்த்தருக்கு பயந்து இருந்தனால அதிக வருஷம் உயிரோடு இருந்தான். சாலமோனும் கர்த்தருக்கு பயந்து ஆலயத்தெல்லாம் கட்டுனா கடைசியில என்ன செஞ்சான் அவனுடைய மனைவிமார்கள் மித்தும் விக்கிர தோப்புல உருவாக்கணும். அதனால அவனும் என்ன செய்யறான் சீக்கிரம் இறந்து போயிட்டான். அவருக்கு பிறகு அவனுடைய மகன் அபியாவும் என்ன செய்யறான் சீக்கிரமா இறந்து போயிட்டான் விக்கிரங்களை பின்பற்றினால. அந்த அபியாவுக்கு பிறகு அபியாபட்ட குமாரன் ஆஷா என்ன செய்யறான்னா யூதாவில ராஜா வாரான். சாலமோன், ரெகபியாம், அபியா, அடுத்தல என்னது ஆசா. ஆசா என்ன செய்யறான் இப்ப இஸ்ரேல் தேசத்தின் மேல ராஜாவாகி கொண்டிருக்கிறான். இந்த சமயத்துல எரேபியா வந்து இப்ப யூதால அரசாட்சி செய்து 20 வருஷம் ஆயிட்டு. இஸ்ரேல எரேபியம் அரசாட்சி செய்து 20ஆம் வருஷத்துல ஆசாவின் மேல் என்ன செய்யறான் அப்படின்னா ராஜாவாகிறான். இஸ்ரேல் ராஜாவாக எரேபியாம்னு 20ஆம் வருஷத்துல ஆஷா இஸ்ரேல் மேல என்ன செய்யறான் ராஜாவாகிறான். அவன் 41 வருஷம் என்ன செய்யறான் எருசலேமில் ராஜாவரம் பண்றான். அப்சலோமின் குமாரத்தைய அவனோட தாயின் பேர் என்ன மாகாள். அவனோட தாயின் பேர் அது மாகாள். அடுத்தபடியாக இதுக்கு முன்னாலே ஒரு மாகாள் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மாகாள் வருது. அந்த மாகாள் வந்து அபியாமனுடைய அம்மா பேரும் மாகாள். இப்போ வந்து ஆசாவனுடைய தாய் பேரும் மாகாள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஆஷா என்ன செய்யறான் அப்படின்னா எருசலேமில் என்ன செய்யறான் அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனா ஆஷா வந்து பரவாயில்ல, ஓரளவு என்ன செய்யறான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் உள்ள ராஜாக்கள் சாலமோனுக்கு அப்புறம் ரெகபியாம் வரவு வந்த குட்டி வீட்டு ராஜாக்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாவம் செஞ்சாங்க. கர்த்தரை விட்டு பின் விலகி விக்கிரங்களை பின்பற்றி பாவம் செஞ்சாங்க. ஆனா ஆஷா என்ன செய்யறான் அப்படின்னா தாவீதின் மேல் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறான் அவன் செம்மையானதை செய்யறான். செம்மையானது செய்து மாத்திரமல்ல லட்சியான புணர்ச்சிக்காரர்களை தேசத்தை விட்டு என்ன செய்யறான் அப்புறப்படுத்துறான். தன் பிதாக்கள் ஒன்று பண்ண நரகலான விக்கிரங்களை என்ன செஞ்சிடான் பின்பற்றான். லட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்து அகற்றி தன் பிதாக்கள் ஒன்று பண்ண நரகலான விக்கிரங்களையும் விலக்கி தோப்பில் அருவறுப்பான விக்கிரகத்தையும் ஒன்று பண்ண தன் தாயாகிய மாகாள கூட என்ன செய்யறான் ராஜாத்தா இராதபடிக்கு விலக்கி போட்டுட்டான் ஆசா வந்து கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யறான் வாழ்ந்திருக்கிறனால அவனோட அப்பா காலத்துல இருக்கிறதான விக்கிரகங்களெல்லாம் என்ன செய்யறான் எடுத்து கீதரோன் என்ற ஆற்றங்கரையில கொண்டு என்ன செய்யறான் போட்டு என்ன செய்யறான் சுட்டரிச்சிட்டான். விக்கிரகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கீதரோன் ஆற்றண்டியில போய் என்ன செய்யறான் சுட்டரிச்சு போட்டுட்டான். அடுத்தபடியும் மேடைகள் மட்டும் என்ன செய்யலாம் ஆசா காலத்துல தகர்க்கப்படலை. மற்ற விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான் ஆற்றங்கரையில போட்டு சுட்டரிச்சு போட்டுட்டான். ஆனா ஆசா அவரோட இந்த நாளெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறான் உத்தமனா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்யறான் உத்தமனா இருக்கிறான். அதனால இஸ்ரேல் ராஜாவுக்கும் பாசாவின் ராஜாவுக்கும் அவருடைய நாட்கள் எல்லாம் என்ன செய்யுது யுத்தம் உண்டாயிட்டே இருக்குது. இஸ்ரேல் ராஜாவுக்கும் பாசாவின் ராஜா அவருடைய இந்த நாட்கள் எல்லாம் மேல் இருந்தது யுத்தம் நடந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தபடியாக ஒருவரும் யூதான் ராஜாவை ஆஷானிடத்துல போக்குவரத்தா இருக்கக்கூடாது, திடீர் போக்குவரத்தா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்றான்னா இஸ்ரேல் ராஜாவைய பாசா யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக நினைச்சுதான் வந்து ராமாவை நினைச்சுதான் கட்ட ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் பாசாவுக்கும் அவன் இந்த நாட்கள்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த யுத்தத்தின் மத்தியிலும் என்ன செய்யறான் அப்படின்னா பாஷா கர்த்தருக்கு விரோதமாக ஒரு ராமாவே என்ன செய்யறான் விக்கிரக கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்பொழுது ஆஷா கர்த்தருடைய ஆலயத்தில் பொக்கிஷங்களின் மீதியான எல்லா வெள்ளி பொண்ணு ராஜாரமணில் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்யறான் தன் கையில கொடுத்து தமஸ்கின் வாசமா இருக்கிற எசியோனின் குமாரன் ஆகிய
தப்ரீல என்ன செஞ்சிரு அப்படின்னா தப்ரீல் குமாராகிய பெனதாத் என்னும் சீரியா ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புறான். இது வெள்ளியோ பொண்ணோ. ஆசா என்ன செய்றான் அப்படின்னா தமஸ்கோக்கு என்ன செய்றான், ஏசியரின் மகனாகிய தப்ரிமுக்கு என்ன செய்றான், அந்த பெனதாத் சீரியா ராஜாவுக்கு பெனதாத் என்ன செய்றான், வெள்ளிய பொண்ணு அனுப்பிவிடுறான். எதுக்கு அனுப்பிவிடுறான் அப்படின்னா, எனக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ உம்முடைய வெகுமதியை என்ன செய்றோம், வெகுமதியையும் வெள்ளியும் பொண்ணையும் நான் என்ன செய்றேன் அனுப்புறேன். இஸ்ரேல் ராஜாவிய பாலாக்கு என்னை விட்டு என்ன செய்றான் விலகி போகும்படிக்கு நீர் அவனோடு பேசின இஸ்ரேல் ராஜாவை பாஷா என்ன செய்றான்னா வந்து இப்போ வந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கும் மூண்டை தகப்பன் வீட்டுக்கும் உடன்படிக்கை உண்டு. அதனால இந்த வெகுமதியான வெள்ளி பொண்ணெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யும் அப்படின்னா இஸ்ரேல் ராஜாவைய பாஷாவை என்ன சொன்னா என்னை விட்டு விலக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்றான். என்ன பாஷா உயிரோடு இருக்கிற காலங்கள் வரைக்கும் அவன் விக்கிரங்களை என்ன செய்றான் பின்பற்றி வரான். அதனாலதான் இப்ப என்ன செய்றான், இந்த பெனதாத்துக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து அந்த இவனோட யுத்தம் பண்றதான ராஜாவோட எதிர்க்கிறதுக்கு என்ன செய்றான் அனுப்பி விட்டுறான். இப்ப பெனதாத் ராஜாவாகி ஆஷா என்ன செய்றா அப்படின்னா, பெனாத்தின் மகன் யாரு, ஆஷா. ஆஷா என்ன செய்றான், கர்த்தருக்கு வேலைகள் எல்லாம் பெனதாத் வந்து ஆஷாவுக்கு செய்து கொடுத்து தனக்கு உண்டான இஸ்ரேல் பட்டணை வந்து இவன் என்ன செய்றான், உன்னோட தாப்பனுக்கு என்னோட தாப்பனுக்கு உடன்படிக்கை உண்டு. அதனால நீ என்ன செய்யணும், உனக்கு வெள்ளி போன நான் கொடுக்குறேன். நீர் போய் இஸ்ரேல் ராஜாவோட என்ன செய்யும் யுத்தம் பண்ணோம். இஸ்ரேல் ராஜாவோட யுத்தம் பண்ணி அவங்களோட பண்ண உடன்படிக்கையை என்ன செஞ்சிடும் நீ தள்ளி போட்டுரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதன்படியாக பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு என்ன செய்றான், செவி கொடுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இஸ்ரவேல் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோன் தானையும் பெத்மாக்கா இன்னும் ஆபேல் கிணறுவத்து அனைத்தையும் நப்தலின் முழு தேசத்தையும் கூட என்ன செஞ்சுட்டானா முறியடிச்சுட்டு வந்துட்டானா. பாசா அதை கேட்டபோது ராமாவில் என்ன செய்றாங்க கட்டுப்பாடு பண்ணுறதை விட்டு திர்ஷாவிலேருந்து என்ன செய்றாங்க திர்ஷாலேருந்து இருந்துவிட்டான். பாஷா வந்து இதை கேட்டபோது ராமாவே கட்டுறதை விட்டுட்டு திர்ஷால இருந்துட்டான். ஏன்னா இவங்க வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. உடன்படிக்கையின்படி யுத்தம் பண்ணி இவங்க என்ன செய்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டாங்க. அதற்கு கூட நேரம் தோண்டி அந்த கிண்ணறத்து நப்தலை முழு தேசத்தை முறியடிச்சுக்கிறான். ஆனால் பாசா கேட்டபோது ராமாவே கட்டுறதை அடிச்சிடான் நிறுத்திட்டான். நிறுத்தினோடனே இப்போ கட்டுறதை விட்டுட்டு திர்ஷாவிலேயே என்ன செஞ்சுட்டான், பாசா இருந்துட்டான். பாசா இருக்கிறான். இந்த சமயத்துல பாசா யாரு, இஸ்ரேல் ராஜா. ஆஷா யாரு, யூதா ராஜா. இப்போ ஆஷா என்ன செய்றான்னா, யூதா தேசத்துல ஒருவர் கூட தப்பி போகாதபடிக்கு எல்லாரும் என்ன செய்றாங்க, போய் பாஷான் கட்டின ராமாவில கற்களையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு 10 முறை வந்தாங்களாம். 10 முறை ராமாவில கட்டிருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்றாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக இப்போ என்ன செய்றாங்க, பாஷா இது எல்லாத்தையும் என்ன செய்றாங்க கேள்விப்பட்டோன்னு இப்போ கட்டுக்கிறதுக்கு கிடைச்சல பாஷாவை கேட்டபோது ராமாவின் கட்டுகளிலிருந்து பாஷா கேட்டபோது ராமாவை சுற்றிருக்கிறத விட்டுட்டு திர்ஷாலே இருந்துட்டான். திர்ஷாலே இருக்கிறான். இந்த சமயத்துல ஆஷாவுக்கும் யூதா ராஜாவாகிய எல்லாத்துக்கும் தப்பாதபடிக்கு பாஷா கட்டின ராமாவில கற்கள் எல்லாம் எடுத்துறாங்க. கற்கள் அந்த மரங்கள்லாம் எடுத்து வர பரமுறை எடுத்துறான் சாட்டுறான். அந்த கற்கள் ராமாவில கட்டின பாஷா கட்டின அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்றான் எடுத்துட்டு வர சொல்லி பறைசாட்டி கொண்டே இருக்கிறான். 10 முறை பறைசாட்டி இருக்கிறான். 10 முறை பறைசாட்டிருக்கான். அந்த சமயத்துல பென்யமீன் கோத்திரத்துல கேபாவையும் மிஸ்பாவையும் என்ன செய்றான் கட்டி கொடுக்குறான். கேபாவில் இருக்கிற மிஸ்பாவை என்ன செய்றான் கட்டி கொடுக்குறான். கட்டி கொடுத்தோன்னா இப்போ ஆஷாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் எங்க இருக்கு அப்படின்னா யூதாவின் ராஜாக்களாகி 4ஆம் புஸ்தகத்துல அந்த பாஷா குறித்தும் ஆஷா குறித்தும் தெளிவா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஆஷா வந்து கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தான். ஆனா வந்து என்ன செய்யறான், அவன் முதிர் வயதான கால சமயத்துல அவனுடைய கால்களில் என்னச்சது வியாதி கண்டுட்டு, முதிர் வயதான காலத்துல அவனுடைய கால்கள் என்னச்சது வியாதி வந்துருச்சு. இப்போ வந்து ஆஷா என்ன செய்றான், தன் பிதாக்களோட என்ன செய்றான் மடிஞ்சு போயிடான், இறந்து போயிடுறான். ஆஷாவுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய யோசபாத் என்ன செய்றான் அவனுடைய இதுல ராஜாவா வரான். இப்போ யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் 2ஆம் வருஷத்துல எராபியின் குமாரனாகிய நாதாப் என்ன செய்றான் இஸ்ரேல் மேல் ராஜாவாகி 2 வருஷம் என்ன செய்றான் இஸ்ரேல் மேல் ராஜாபாரம் பண்றான்னு பாக்குறோம். அடுத்தபடியாக அவன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்றான் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சான். யாரு,
ஆஷாவினுடைய மகன். ஆஷா என்ன செய்றான்? ஆம், ஆஷா வந்து யூதா ராஜா. ஆம், ஆஷாவுக்கு பிறகு யோஷாபாத் வரான். இப்ப யூதாவின் ராஜாவாகிய நாதாப் என்ன செய்றான்னா, அது ஆஷாப்பின் 2ஆம் வருஷத்துல இருக்கிறான். எரேமியாவின் குமாரனாகிய நாதாப் எனும் இஸ்ரேல் மேல் ராஜாவாகி 2 வருஷம் என்ன செய்றான்? எருசலேம் மேல் ராஜபாரம் பண்ணிட்டான். இப்ப வந்து அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தன்னோட தகப்பனை எப்படி பின்பற்றினானோ அதே போல கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகங்களை என்ன செய்றான்? பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆஹ் இசக்கார் வம்சத்தனாகிய அகியாவின் குமாரன் யோனத்தான். அகியாவின் குமாரன் இசக்கார் வம்சத்தனாக அகியாவின் குமாரனாகிய பாஷா. பாஷா என்ன செய்றான்னா, இப்ப இஸ்ரேல் ராஜா குரோதமா என்ன செய்றான்? இஸ்ரேல் ராஜா இப்ப யார் இருக்கா? நாதாப் இருக்கிறான். இந்த நாதாப்போடு என்ன செய்றான்? யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி அந்த பாஷான்னு என்ன செய்றான்? கீபத்தேமையை விட்டு என்ன செய்றான்? வெட்டி எடுக்கிறான். கீபத்து பாஷா அரண்மனையில கீபத்தோன்ல என்ன செய்றான்? வெட்டி போட்டுட்டான் அவனை. நாதாப்ப பாஷா என்ன செய்றான்? வெட்டி போட்டுட்டான். இப்ப பாஷா யூதராஜாவாகிய ஆஷாவின் 3ஆம் வருஷத்துல அவனை கொண்டு போட்டுட்டான். அதனால அவன் ஸ்தானத்துல என்ன செய்றான்? ராஜாவா மாறி இருக்கான். இப்போ யெரொபெயாம் என்ன செய்றான்? செய்ததும் இஸ்ரவேல் கோத்திரங்களில பாளையம் இறங்க பண்ணதுமான பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல யெரொபெயாம் செய்தும் இஸ்ரேலில் பாவம் செய்ய பண்ண பாவங்களின் மித்தம் கர்த்தர் பார்வைக்கு பொல்லா பண்ணதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அது பொல்லா பண்ணதை செய்ய ஆரம்பிச்சதுனால சீலோனாகிய அகியா என்னும் தகுந்த ஊழியக்காரனை கொண்டு என்னென்ன வார்த்தைகள் ஆஷாமுக்கு சொல்லி கொண்டு வர்றாங்களோ அந்த கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்றாங்கன்னா அப்படியே என்ன செய்றாங்க? தூக்கி துறை கொண்டு போடுறாங்க. இந்த சமயத்துல யூதாவின் ராஜாவாகிய ஆஷா 3ஆம் வருஷத்துல அவனை கொண்டு போட்ட பிறகு அவன் ஸ்தானத்துல யார் ராஜா வர்றான்னா, அது ஸ்தானத்துல யூதாவின் ராஜாவாகிய ஆஷாப்பு 3ஆம் வருஷத்துல அவனை கொண்டு போட்டான். அவன் அரசாட்சி செஞ்சு 3 வருஷம் ஆயிருக்கு. இந்த 3 வருஷத்துல என்ன செய்றான்? அரண்மனையில் உள்ள கொண்டு போட்டான். இந்த சமயத்துல யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரேல் பாவம் செய்ய பண்ண பாவங்களின் மித்தம் அவன் இஸ்ரேல் ராஜாவாகிய உண்டான கர்த்தருக்கு என்ன செய்றான்? உண்டான கோபத்தின் மித்தமும் சீலோமயனாகிய அகியாவை கொண்டு சொல்லப்பட்டு அந்த வார்த்தை நினைச்சது எல்லாமே சரியாக ஆகிடுச்சு. இப்போ அபியாவுக்கு பிறகு யாரு ராஜான்னு சொல்லும்? அபியாவுக்கு பிறகு வந்து நாதாப் என்ன செய்றான்? அரசாட்சியில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவன் என்ன செய்றான்? கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் இவனும் பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பொல்லாப்பனை செஞ்சுட்டான். இவனுடைய புஸ்தகங்களை 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த யூதான் ராஜாவாகிய 3ஆம் வருஷத்துல அகியான் குமாரனாகிய பாஷா என்ன செய்றான்? இஸ்ரேலாகிய திர்ஷால ராஜாவாகி 24 வருஷம் அரசாளுகிறான். இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தான்? பொல்லா பண்ணதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆக மொத்தம் இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாக்களும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா பண்ணதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட ஆயுசு நாட்கள குறைந்துட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.